Good morning, girls. This is your science ma'am. Have you all enjoyed your Pongal holidays? Did you celebrate Pongal in a good manner? Yeah. Now, this is time to listen science. In the last video, I taught you about what is an atom, Dalton's atomic theory, and Thomson's model under the topic atomic structure. Clear? Let me ask one question. What is an atom? An atom is the smallest particle of matter that takes part in a chemical reaction. ஆட்டம்னா என்னது? ஆட்டம்ங்கிறது மிக சிறிய துகள், ஒவ்வொரு பொருளையும் உருவாக்கக்கூடிய மிகச்சிறிய துகள். These atoms are smallest particle. Even though it is a smallest particle, it is made up of other particles called protons, electrons and neutrons. These particles which make up the atom are called fundamental particles. ஆட்டமை உருவாக்கக்கூடிய மிகச்சிறிய துகள்கள் fundamental particles அப்படின்னு சொல்கிறாங்க. This is our today's topic. We are going to see it in detail. You all take page number 125 in your textbook and watch my video. What is today's topic? Fundamental particles. What are fundamental particles? Electrons, protons and neutrons are the fundamental particles. First we are going to see about electrons. In 1878, Sir William Crookes, while conducting an experiment using a discharge tube, found certain visible rays traveling between two metal electrodes. Visible rays means கண்ணுக்கு தெரியக்கூடிய சில கற்றைகளை அவர் பார்த்தார். சர் வில்லியம் க்ரூக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஸ்சார்ஜ் டியூபை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. டிஸ்சார்ஜ் டியூப் இஸ் நத்திங் பட் எ க்ளோஸ்டு கிளாஸ் டியூப். டிஸ்சார்ஜ் டியூபுங்கிறது என்னென்னா ஒரு கண்ணாடி குழாய் தான், ரெண்டு பக்கமும் க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி டியூபு. அவர் அந்த கண்ணாடி டியூபுக்குள்ளே ரெண்டு மெட்டல் எலக்ட்ரோட்ஸ்னால் ரெண்டு மெட்டல் பிளேட் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த ரெண்டு மெட்டல் பிளேட்ஸுக்கு இடையில் சில கதிர்கள் போனதை அவர் பார்த்தார். தீஸ் ரேஸ் ஆர் நோன் அஸ் க்ரூக்ஸ் ரேஸ் ஆர் கேத்தோட் ரேஸ். இந்த ரேஸ்க்கு பேர் என்னென்னா க்ரூக்ஸ் ரேஸ் ஆர் கேத்தோட் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. த டிஸ்சார்ஜ் டியூப் யூஸ்ட் இன் த எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் நவ் ரெஃபர்ட் ஆஸ் க்ரூக்ஸ் டியூப் ஆர் மோர் பாப்புலர்லி ஆஸ் கேத்தோட் ரே டியூப். வில்லியம் க்ரூக்ஸ் யூஸ் பண்ண அந்த கிளாஸ் டியூபை தான் இப்போ நம்ம என்னன்னு சொல்கிறோம்? க்ரூக்ஸ் டியூப்னு சொல்கிறோம். அவரோட நேமை வச்சு க்ரூக்ஸ் டியூப்னு சொல்கிறோம், அல்லது கேத்தோட் ரே டியூப்னு சொல்லுவாங்க. ஃபிகர் 12.1 கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு க்ளோஸ்டு கிளாஸ் டியூப், அதுதான் டிஸ்சார்ஜ் டியூபு. அதில் கேத்தோட் ஆனோடு ரெண்டு மெட்டல் பிளேட்ஸ் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கிளியர்? Cathode ray tube is a long glass tube filled with gas and sealed at both the ends. Cathode ray tubeங்கிறது என்னது? ஒரு கிளாஸ் டியூப் தான். நான் முன்னமே சொன்னேன் இல்லையா, லாங் கிளாஸ் டியூப் filled with gas. அதுக்குள்ளே என்ன இருக்குது? கேஸ் இருக்குது. அண்ட் சீல்டுனா க்ளோஸ்ட் அட் போத் த எண்ட்ஸ், ரெண்டு எண்டுலேயுமே க்ளோஸ் ஆகிருக்கும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ மெட்டல் பிளேட்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெட்டல் பிளேட்ஸ் இருக்கும், அதை தான் நம்ம எலக்ட்ரோட்ஸ்னு சொல்கிறோம். தீஸ் டூ எலக்ட்ரோட்ஸ் கனெக்டட் வித் த லாங் ஹை வோல்டேஜ் கரண்ட்டு. இந்த ரெண்டு மெட்டல் எலக்ட்ரோட்ஸும் எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னா ஹை வோல்டேஜ் கரண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். த எலக்ட்ரோட் விச் இஸ் கனெக்டட் டு த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி இஸ் கால்டு த கேத்தோடு. இந்த ரெண்டு எலக்ட்ரோடில் ஒன்று கேத்தோடு, இன்னொன்று ஆனோடு. கேத்தோடுங்கிறது என்னென்னா பேட்டரியில் நெகட்டிவ் டெர்மினல் பாசிட்டிவ் டெர்மினல் ரெண்டு எண்டு இருக்கும். அந்த நெகட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் ஆகிருக்கிறது கேத்தோட், பாசிட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் ஆகிருக்கிறது ஆனோடு. த எலக்ட்ரோட் கனெக்டட் டு த பாசிட்டிவ் டெர்மினல் இஸ் கால்டு த anode. There is a side tube which is connected to a pump. இந்த லாங் டியூப்லேருந்து ஒரு சைட் டியூப் போகும், அது ஒரு பம்போட கனெக்ட் ஆகிருக்கும். த பம்ப் இஸ் யூஸ்டு டு லோவர் த ப்ரெஷர் இன்சைட் த டிஸ்சார்ஜ் டியூப். அந்த பம்ப் எதுக்குன்னா உள்ளே கேஸ் ஃபில் ஆகிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கேஸோட ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு அந்த பம்பு யூஸ் ஆகுது. கிளியரா? ஸோ இதுதான் கேத்தோட் ரே டியூப். இந்த கேத்தோட் ரே டியூப்பில் தான் வில்லியம் க்ரூக்ஸ் கேத்தோட் ரேஸை டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. லேட்டர் ஆன் ஜே தாம்சன் இந்த கேத்தோட் ரேஸ் மேடப் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணார். அதை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். When a high electric voltage of 1000 volts or more is applied to the electrode of a discharge tube containing air or any gas at atmospheric pressure, no electricity flows through the air. அதாவது எலக்ட்ரிக் வோல்டேஜ் 1000 வோல்ட்ஸோ அல்லது அதுக்கு அதிகமாகவோ ஒரு டிஸ்சார்ஜ் டியூப்பில் நம்ம
கரண்ட் அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏரோ கேஸோ இருந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து அந்த ஏர் வழியாக ஃப்ளோ ஆகாது. However, when the high voltage of 10,000 volts is applied to the electrodes of discharge tube containing air or any gas at a very low pressure of about 0.001 mm of mercury, a greenish glow is observed on the walls of the discharge tube behind anode. அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் வந்து 10,000 வோல்ட்ஸ் வந்து ஏர் வழியாக பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பாஸ் ஆகுதுன்னா அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகாது. அதே அந்த கேஸோட ப்ரெஷரை வந்து ரொம்ப குறைச்சிட்டோம்னா அது பாஸ் ஆகும். அந்த மாதிரி குறைச்சி அதில் எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும் பொழுது க்ரீனிஷ் க்ளோ, அதாவது க்ரீனாக க்ளோ ஆகுது, வெளிச்சம் தெரியுது அந்த டிஸ்சார்ஜ் டியூபோட வாலில் தெரிஞ்சிருக்கு ஆனோடுக்கு பின்னாடி. திஸ் அப்சர்வேஷன் கிளியர்லி ஷோஸ் some invisible rays coming from the cathode. இதுலேருந்து என்ன தெரிஞ்சதுன்னா, கேத்தோட்லேருந்து ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத கதிர்கள் வெளியில் வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. ஹென்ஸ் தீஸ் ரேஸ் ஆர் கால்ட் கேத்தோட் ரேஸ். அந்த ரேஸை தான் என்னன்னு சொல்கிறாங்க, கேத்தோட் ரேஸ்ன்னு சொல்கிறாங்க. லேட்டர் தே வேர் நேம்ட் அஸ் எலக்ட்ரான்ஸ். அந்த கேத்தோட் ரேஸை தான் எலக்ட்ரான்ஸ்னு நேம் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் we are going to see about properties of cathode rays. கேத்தோட் ரேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேத்தோட் ரேஸ் ட்ராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன் ஃப்ரம் கேத்தோட் டுவர்ட்ஸ் ஆனோடு. கேத்தோட் ரேஸ் வந்து எப்பயுமே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் பண்ணும். கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணும். கேத்தோட் ரேஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மெட்டீரியல் particles which have mass and kinetic energy. The cathode rays இருக்கு இல்லையா, the cathode rays are made up of particles, minute particles which have mass and kinetic energy. cathode raysum particles ஆலானது, அதுக்கு mass இருக்கு, kinetic energy moving energy இருக்கு. cathode rays are deflected by both electric and magnetic field. அதாவது இந்த cathode rays வந்து magnetic field வழியாவோ, அது காந்த புலம், மின்புலம், electric field வழியாவோ ட்ராவல் பண்ண அலோ பண்ணோம்னா என்ன ஆகும்னா அது விலகும். They are negatively charged particles. ஏன்னா cathode rays are made up of negatively charged particles. charged particles-ஆக இருக்கனால மேக்னெட்டிக் ஃபீல்டுலையும் எலக்ட்ரிக் ஃபீல்டுலையும் அது விலகி போகும். ஸ்ட்ரெயிட் லைனில் போகாது. மேக்னெட்டிக் ஃபீல்டு வழியாவோ அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்டு வழியாவோ நம்ம பாஸ் பண்ணும்போது அது ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து விலகி போகும். The nature of the cathode rays does not depend on the nature of the gas filled inside the tube or the cathode used. அதே மாதிரி அந்த cathode rays வருது இல்லையா, அதனுடைய தன்மை பார்த்திங்கன்னா அந்த டிஸ்சார்ஜ் டியூபுக்குள்ளே இருக்கக்கூடிய கேஸை டிபெண்ட் பண்ணியோ அல்லது என்ன மெட்டல் பிளேட்டை வந்து நம்ம கேத்தோடோ யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்தோ கிடையாது. These are the properties of cathode rays. Do you understand? Cathode rays travel in straight line from cathode towards anode. எப்பயுமே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் அது ட்ராவல் பண்ணும். நெக்ஸ்ட்டு cathode rays are made up of material particles which have mass and kinetic energy. cathode raysங்கிறது வந்து பார்ட்டிகிள்ஸ் ஆலானது, அதுக்கு மாஸ் இருக்குது, கைனட்டிக் எனர்ஜி இருக்குது. தென் cathode rays are deflected by, deflectedனது விலகி போகிறது, ஸ்ட்ரெயிட் லைனை விட்டு விலகி போகிறது, விலகி செல்லும், நேர்கோட்டிலிருந்து விலகி செல்லும். cathode rays are deflected by both electric and magnetic field because they are negatively charged particles. The nature of cathode rays does not depend on the nature of the gas filled inside the tube or the cathode tube used. கிளியரா? நேச்சர் ஆஃப் கேத்தோட் ரேஸோட இயல்பு வந்து எதை பொறுத்து கிடையாது, எதை டிபெண்ட் பண்ணி இல்லை, அந்த கேஸ் அந்த டியூபுக்குள்ளே டிஸ்சார்ஜ் டியூப் அல்லது கேத்தோட் டியூபுக்குள்ளே இருக்கக்கூடிய கேஸை பொறுத்தோ அல்லது அதனுடைய கேத்தோட பொறுத்தோ கிடையாது. Clear? So I hope you might have understood about what are cathode rays and what are the properties of cathode rays. Thank you girls. Bye.